வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2 விஷயத்தை பார்க்குறோம். ஒன்று வந்து பாஸ்வேர்டு எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இன்னொன்று வந்து எப்படின்னா பின் செட் பண்ண சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா? நம்ம மைஏசி மேப்பில் எப்படி பாஸ்வேர்டு மாற்றுறதும் பின் எப்படி செட் பண்ண சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? உங்கள் ஐடி கொடுக்கும்போது உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்திருக்கும். ஓகேங்களா? அந்த பாஸ்வேர்டு நீங்கள் எப்படி மாற்றலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கீழே ப்ரொஃபைல்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது தொடுங்க. அது தொட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அதை டச் பண்ணுங்கள். கரண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். அதாவது இப்போதைக்கு என்ன கரண்டில் உங்கள் பாஸ்வேர்டு இருக்கோ அந்த பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணுங்கள். இல்லை நான் இப்போ தான் புதுசாக ஐடி வாங்கினேன் அப்படின்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பாஸ்வேர்டு வந்து வந்திருக்கும். அந்த பாஸ்வேர்டு இங்கே போடணும். இல்லை நான் ஏற்கனவே ஐடி வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, பாஸ்வேர்டு என்ன போட்டேன்னு தெரியல, பட் எனக்கு புது பாஸ்வேர்டு மாற்றணும் அப்படின்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் பழைய பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சணும். ஓகேங்களா? அந்த ஃபர்கட் பாஸ்வேர்டு எப்படி கொடுக்குன்னு சொல்லி நம்ம யூடியூப் சேனலில் ஏற்கனவே வீடியோ இருக்குது, அதை போய் நீங்கள் பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இப்போ கரண்ட் பாஸ்வேர்டு போடுவோம். போட்டு நியூ பாஸ்வேர்டு நீங்கள் ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கலாம். அதே நியூ பாஸ்வேர்டை கீழே வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்கும், அதே இடத்துல அதே போட்டுங்க. எல்லாம் கரெக்டாகன்னு பார்த்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு வந்து இப்போ சேஞ்ச் ஆச்சு. ஓகேங்களா? இவ்வளோ தான் சிம்பிள். பாஸ்வேர்டு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது. ஓகேங்களா? இன்னொன்று வந்து எப்படி பின் செட் பண்ணுறது மாதிரி பார்ப்போம். ஓகேங்களா? இந்த பின்னு என்னன்னா, இப்போ நம்ம கூகுள் பே, ஃபோன்பே எல்லாம் ரீசார்ஜ் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ யாருக்கு ஒருத்தவங்க பணம் அனுப்புகிறீங்க, இல்லை ஈஸி பண்ண போகிறீங்க, அந்த நம்பர் போட்டு அமௌண்ட் போட்டு ஈஸி பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பின்னு கேட்கும் பார்த்தீங்களா, 4 டிஜிட் யூபிஐ பின். அதே மாதிரி நம்ம மைஎஸ்சி ஆப்லேயும் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பின் போடுற மாதிரி ஆப்ஷன் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, எனபிள் டபுள் ஃபேக்டர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஆன் பண்ணிக்கிங்க. ஆன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பின்னு வந்து போகிறதுக்கு ரெடி ஆயிரும். ஓகேங்களா? இந்த பின்னை எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா, இந்த சேஞ்ச் பின் பாஸ்வேர்டு சொல்லி பார்த்தீங்களா, அதை தொடுங்க. அதை தொட்டது கரண்ட் பாஸ்வேர்டு போடுங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு போடுவீங்களா, அந்த பாஸ்வேர்டு இப்போ தான் நம்ம பாஸ்வேர்டு மாற்றிருக்கோம்ல, அதை மாத்திர பாஸ்வேர்டே போடுவோம். ஓகேங்களா? பாஸ்வேர்டு போட்டு உங்களுக்கு பிடிச்ச 4 நம்பராக இருக்கட்டும், 6 நம்பர் இருக்கட்டும், ஏதோ ஒரு நம்பர் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பின்னும் வந்து செட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இந்த பின்னு எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்லி இப்போ பார்ப்போம். ஓகேங்களா? பின் செட் பண்ணியிருக்கீங்க, பாஸ்வேர்டை மாற்றிருக்கீங்க. இந்த ரெண்டும் வந்து உங்களுக்கு தெரியும், புரிஞ்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி இந்த பின் வந்து எங்கே பயன்படுத்தலாம்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து பின் செட் பண்ணியிருக்கோம்ல, இந்த பின் செட் பண்ணது எங்கே வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து ப்ரீபெய்டுன்னு சொல்லி நம்ம ரீசார்ஜ் பண்ண போகிறீங்களா, அதை போய் ரீசார்ஜ் பண்ணுங்கள். இப்போ சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் போட்டு ரீசார்ஜ் பண்ணுவோம். ரீசார்ஜ் கொடுத்தீங்க அப்படின்னா பின் செட் பண்ணலை அப்படின்னா டேரெக்டாக கன்ஃபார்ம் கேட்கும், நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். பின் செட் பண்ணிங்கன்னா பின் பாஸ்வேர்டுன்னு சொல்லி கேட்கும். இதில் நீங்கள் கொடுத்த பின் நம்பர் போட்டு கண்டினியூ கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ரீசார்ஜ் ஆகும். ஓகேங்களா? இது வந்து எப்படின்னா ரெண்டாவது ஒரு சேஃப்டிக்காக ரொம்ப சிம்பிளாக பின் செட் பண்ணியாச்சு. இதே மாதிரி தான் பின் செட் பண்ணிக்கிறது, பாஸ்வேர்டு மாற்றுறது ரொம்ப ஈஸி. நம்ம வீடியோ பார்த்துட்டு தெளிவாக பொறுமையாக பண்ணுங்கள், கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு பின் செட் ஆகும். பின் தேவைப்பட்டால் பின் வச்சுங்க, இல்லை பின் வந்து எனக்கு தேவைப்படலை அப்படின்னா மறுபடியும் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா அதே ப்ரொஃபைலில் போங்க. ப்ரொஃபைலில் போயிட்டு அந்த டிசபிள் டபுள் ஃபேக்டர்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும், அதை ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். ஓகேங்களா? அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணுங்கள். ஓடிபி வந்து உங்களுக்கு மெயிலையும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கும் வந்திருக்கும். ஓகேங்களா? ஓடிபி என்ட்ரு பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பின் வந்து டிசபிள் ஆகிரும். இதுக்கப்புறம் பின் கேட்காத, நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.